அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள், தகப்பலூலி சித்தன் தகப்பலு லக்கும் பில் ஜன்னா. எனக்காக 6 காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கொண்டால் நீங்கள் சுவனம் செல்ல நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, மாஹிய, நாயகமே அது என்ன என்று கேட்டார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவன் பேசினால் பொய் சொல்ல வேண்டாம். அடுத்து சொன்னாங்க, 2வது வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதி மீற வேண்டாம். 3வது ஒருவரிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டால் அவர் அதில் மோசடி செய்ய வேண்டாம். 4வது உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பார்க்கத்தகாதவற்றை விட்டும் உங்களது பார்வையை கட்டுப்படுத்தி தாழ்த்தி கொள்ளுங்கள். 5வது உங்களது கரங்களை கொண்டு பிறருக்கு அநீதம் செய்ய வேண்டாம், அதாவது பிறரை அநியாயமாக அடிப்பது, பிறர் அழிந்தொழிந்து போக வேண்டும் என்று காரியமாற்றுவது, இதற்காக உங்களுடைய கரங்களை பயன்படுத்தாதீர்கள். 6வது உங்களது மர்மஸ்தானத்தை தவறு செய்வதை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த 6 விஷயத்தை நீங்கள் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டா, நடைமுறைப்படுத்தினால் நான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்திட பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் என்றார்கள். அற்புதமான இந்த 6ஐயும் நாம் பின்பற்றுவோமா? அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.